परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. சேஷமராஜு சேஷமா வந்துட்டேம்மா. வெங்கம்மா வரேம்மா. பார்வத்தம்மா வாங்கம்மா ஹாரத்தை எடுத்துக்கங்க. பிரசாதம் எடுத்துக்கங்க. ஜாக்கிரதையா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க. ஈஸ்வரம்மா வா சுப்பம்மா வா. ஈஸ்வரம்மா, எங்க வீட்டுல சத்யநாராயணமூர்த்தி விரதம் செய்யறோம். நீங்க எல்லாரும் வந்து பூஜைக்கு இருந்து பிரசாதம் வாங்கிட்டு போகணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சுப்பம்மா. சத்யநாராயண சுவாமி பூஜையை பார்க்கறதே மகாபாகியம். நாங்க கண்டிப்பா வரோம். எல்லாம் அவருடைய சங்கல்பம் தான் ஈஸ்வரம்மா. பூஜைக்கு எல்லா ஏற்பாடு முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்க.
போயிட்டு வரேன். சரி. கண்டிப்பா வரணும். ஆகட்டும் சுப்பம்மா. வாங்க வாங்க ராகவராவ், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? மன்னிக்கணுங்க, உங்களை பார்க்கத்தான் நாங்க நாளைக்கு மதனப்பள்ளி போறோம். எங்க எல்லாருக்கும் உங்க அப்பா கொண்டமராஜ் ஐயா தான் பெரிய ஆதரவு. அவர் வாழ்த்துனா எங்க அதிர்ஷ்டங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குங்க. ஆயிருக்கா? அவ பிறந்த நாளைக்கு பேர் வைக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அத்தனைக்கும் உங்க அப்பா தான் வந்து வாழ்த்துனாரு. அம்மனுக்கு கோயில் கட்டின உங்க அப்பா கையால இந்த மாங்கல்யத்தை தொட்டு கொடுத்தா என் பொண்ணு சௌபாக்கியவதியா இருப்பான்னு தான். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னா எங்க அப்பா நேரங்காலம்லாம் பார்க்க மாட்டாரு. வாங்க உள்ள வாங்க. சரிங்க. அப்பா, இவர் பொண்ணுக்கு கல்யாணம், உங்க ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்காரு. நமஸ்காரம். ராஜேஸ்வரி எனக்கு பேத்தி மாதிரி, அவளுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. வெங்கம்மா, உள்ள பழங்காலத்து பெட்டியில தர்மாபுரம் பட்டுப்புடவை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து இவளுக்கு கொடு. ஆகட்டும். அவளுடைய குடும்ப வாழ்க்கை வளமா இருக்கணும், நெடுங்காலம் அவ வாழணும். வரோம். சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. மகாகணபதயே நமः. பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமः. ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नानं समर्पयामि वस्त्रं समर्पयामि यज्ञोपवीतं समर्पयामि गन्धान् धारयामि पुष्पैः पूजयामि केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः धूपदीपनैवेद्यं समर्पयामि कर्पूरनीराजनं दर्शयामि यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि विनश्यन्ते प्रदक्षिणपदे पदे पापोऽहं पापकर्माहं पापात्मा पापसम्भवः पाहि मां कृपया देव शरणागतवत्सला अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जनार्दन. நிலையான பக்தியோட தேவாதி தேவா உன் அனுகிரகம் வேணும்னு உன்னையே பூஜிக்கிறேன்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்குங்கோ. பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கோ. இந்த கலியுகத்துல நாராயண சுவாமி விரதம் பண்ணா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும்பா. இவரை சில பேர் சத்தியேஸ்வரன்னும், சில பேர் சத்திய தேவன்னும், இன்னும் சில பேர் சத்யநாராயண சுவாமின்னு இந்த பகவானை கூப்பிடுறா. சத்யநாராயண சுவாமி விரதம் சம்பூர்ணமாயிடுத்து. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. என்னத்த பூஜையே முடிஞ்சு போச்சு, வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பூஜை முடிஞ்சாச்சா? பிரசாதம் வாங்கிட்டு போறேன். சரி, நாங்க போயிட்டு வரோங்க. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனः மங்களம் புண்டரீகாட்சோ மங்களம் கருடத்வஜः மங்களம் கோசலேந்திராய மஹனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூராய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமளமூர்த்ததே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் வனமாலி கதீசாங்கே சங்கே சக்ரீதநந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர்வாசுதேவோऽभिरक्षतु नित्यश्रीरस्तु नित्यमङ्गलानि भवन्तु. श्री रमादेवी सहित सत्यनारायण स्वामी की जय. எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதத்தை எடுத்து கொடுங்கம்மா. ஈஸ்வரம்மா, முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்க. சுபம்மா, சத்யநாராயண சுவாமி கிருபையாலே பூஜை ரொம்ப நல்லா நடந்தது.
நாங்க போயிட்டு வரோம். ஈஸ்வரம்மா, பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. பிள்ளைங்க இங்கேயே இருந்து எங்க கூட சாப்பிடட்டும். சரி பிள்ளைங்களா, நீங்க சாப்பிட்டு வாங்க. ம்? ஈஸ்வரம்மா, ஆ ஈஸ்வரம்மா, என்னங்க? சத்யநாராயண பூஜையெல்லாம் நல்லா நடந்ததா? ரொம்ப நல்லா நடந்தது. குழந்தைங்க எங்க? சுப்பம்மா பிள்ளைங்களே சாப்பிட்டு போக சொன்னாங்க. அப்படியா? நான் இந்த வேர்க்கடலை வியாபாரத்துக்கு போயிருந்ததுனால பூஜையில் வந்து கலந்துக்க முடியல. இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்க. சத்யநாராயண சுவாமி அனுகிரகத்தால நம்ம குடும்பமும் நல்லபடியா இருக்கும். சரி, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, பிரசாதம் எடுத்துக்கலாம். சரி. இந்தாங்க சத்யநாராயண சுவாமி பிரசாதம். சத்யநாராயண சுவாமி பிரசாதம் நமக்கு கிடைச்சது நாம செஞ்ச புண்ணியம்தான். அவரோட அருள் பார்வைப்பட்ட இடத்துல என்னைக்கும் வளம கொழிக்கும், வாழ்வு செழிக்கும். அவரோட சக்தி அது. ஈஸ்வரம்மா, என்னாச்சு தாயி? என்னாச்சு? ஏதோ ஏதோ விசித்திரமான அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கு. துளசிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஆகாசத்திலிருந்து நீலவர்ண ஜோதி வந்தது. எனக்குள்ள புகுந்த மாதிரி இருந்தது. என் உடம்பு புல்லரிச்சது. ஏதோ ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள புகுந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு சக்தி. ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம ரத்னாகர வம்சத்துல ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுக்க போறாரு. அவர் தரிசனம் நீ காணத்தான் போற. அவர் உன்னை பரிவோட அன்போடு பார்த்துப்பாரு. இந்த உலகம் பூராவுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவார். நல்லவங்க கஷ்டங்களை எல்லாம் நீக்கி தர்மஸ்தாபனம் செய்வார். இது சத்தியம், தெய்வ சத்தியம். கங்கா அவதூதர் சொன்னது நிஜமாக போகுது. நம்ம வீட்டுல புதிய வெளிச்சம் உதயமாக போகுது.
ஆயுர், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அஷ்டோத்திரங்களும் சகசரநாமங்களும் நித்தியம் பாராயணம் செய்யாம போனாலும் பாதகம் இல்லை. எல்லா சௌபாகியங்களையும் தரக்கூடிய மந்திரம் ஒண்ணு இருக்கு, அதுதான் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை நித்தியம் நேம நிஷ்டையோட 108 தடவை நீங்க சொன்னா போதும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம மாத்துக்கு வந்துடும். அப்புறம் கஷ்டம் ஏன் வரப்போறது? இதுக்கு மிஞ்சின மந்திரம் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த மந்திரம் சர்வரோக நிவாரணி. இந்த மந்திரத்தை ஜபிச்சாலே ஆரோக்கியம் கூட அபிவிருத்தி ஆகும். காயத்ரி மந்திரம் முக்கியமா மனுஷாளுக்குள்ள இருக்கிற விவேகத்தை வளர்க்கும். புத்தி பலம், மேதாவிலாசம், எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்கும். துதி, தியானம், பிரார்த்தனை இந்த 3 பாவங்களோட சங்கமம் தான் காயத்ரி. ஓம் பூ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்மோ பூர்புவः சுவரோம். பர்கோ தேவஸ்ய இது துதி, தீமஹி இது தியானம், தியோயோன பிரச்சோதயாத் இது பிரார்த்தனை. நல்ல சொன்னீங்க. மந்திர உச்சரிப்பு ஸ்பஷ்டமா இருந்தா மந்திரங்களுக்கு நல்ல பலன் உண்டுன்னு சொல்லுவா. வேதத்துக்கு மாதாவான காயத்ரிக்கு 3 பேர் சொல்றா. அதுதான் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. காயத்ரி இந்திரியத்துக்கு அதிபதி, சாவித்ரி உயிருக்கு அதிபதி, சத்தியத்துக்கு வடிவம் சரஸ்வதி, வாக்கினை ஆள்பவள். நமஸ்காரம். வாங்கோ வெங்கமராஜ் ஐயா, இப்படி உட்காருங்கோ. ஏதோ வேதாந்த சர்ச்சையில் இருக்காப்புல இருக்கு. விஷயம் தெரிஞ்ச நீங்க என் சந்தேகத்தை தீர்ப்பீங்கன்னு உங்களுக்கு தான் வந்தேன். சந்தேகமா? தாராளமா கேளுங்கோ. தினம் ராத்திரி எங்க வீட்டுல ஒரே ஜோதி பிரகாசம் தானாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சங்கீத வாத்தியங்கள் கூட அதுவாகவே ரொம்பவும் இனிமையா காது குளிர இசை அலைகளை எழுப்பி மனசை மயங்க வைக்குது. அதை பார்த்ததும் எனக்கு ஆனந்தத்துல உடம்பு புல்லரிக்குது. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு காரணம் என்ன, புரியாம தவிக்கிற எனக்கு விளக்கம் சொல்வீங்கன்னு தான் வந்தேன். அவதானே அந்த பஞ்சாங்கத்தை இப்படி கொடுங்கோ. ஆமா, உங்க ஆத்துல கர்ப்பிணி யாராவது இருக்காளா? இருக்கா, என் மனைவி ஈஸ்வரம்மா. அந்த அம்மா கர்ப்பத்துல இருக்கிற சிசுவை ஆனந்தப்படுத்த தேவதாகனங்கள்லாம் சங்கீதத்தால அர்ச்சனை செய்யறா. ரொம்ப பெரிய அவதார புருஷால் ஜனன சமயத்துல இந்த மாதிரி அதிசயங்கள், அடையாளங்கள்லாம் தெரியும். அது பகவானுடைய அவதாரம் வரப்போறதுங்கிற ஒரு குறிப்பு. சீக்கிரமா சுவாமி உங்க ஆத்துல ஒரு அவதார புருஷன் பிறக்க போறாருன்னு என் மனசுல படுறது. ஆமா, நீர் மகா பாக்கியசாலி. இந்த லோகம் புண்ணியம் பண்ணிருக்கு. ஆஹா, அற்புதமான விளக்கங்களை சொல்லி என் மனசை குளிர வச்சிட்டீங்க. நான் வர்றேன்.